ரொம்ப சூப்பரான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் 3 முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி பவுடர் கலர் நல்லா வரும், ஆனால் காரம் இருக்காது. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முட்டையை நான் வேக வச்ச முட்டையை 4ஆக கீரல் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த கிரேவி கூட நம்ம முட்டையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோமா சூப்பரான முட்டை மசாலா ரெடிங்க. தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கூடவும், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மல்லி இலை மேலே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், சூப்பரான முட்டை மசாலா.